இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 மூவ் செக்மேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா E4 போடுறாரு, நம்ம E5 போட்டுக்கலாம். நைட்டு டெவலப் பண்ணுறாரு, நம்மளும் நைட்டு டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நைட்டை தூக்கி ஃபார்வர்ட் கொண்டு போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பான் ஈஸியாக கிடைக்குன்னு பானை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ நம்ம ராணியை யூஸ் பண்ணி முன்னாடி போகலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பெஸ்ட்டு மூவ் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் யானையும் அடிபடுது, அந்த பக்கம் ராணியும் அடிபடுது. ராஜாவிலையும் வெட்ட முடியாது, ஏன்னா பிஷப்புக்கு சப்போர்ட்டருக்கு இருக்கார். ஸோ நம்ம நேராக பானை கேப்சர் பண்ணிடுவோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யானையை தூக்க மாட்டார். ஓகேங்களா? ஏன்னா அவரோட யானையை சேஃப்டி பண்ணணும் தான் பார்ப்பார். அதனால் ராஜா பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராணியை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணி செக் போடுவோம். செக் போட்டால் என்ன நடக்கும், ராணியை வச்சு பிளாக் பண்ணார்னா குதிரையால் ராணி பறி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பண்ண மாட்டார். பிஷப்பை வச்சு தடுப்பார். ஓகேங்களா? அப்படி தடுத்தா நைட்டை தூக்கி செக் போட்டால் செக் பெட். அவ்வளோதாங்க. இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.